திரு சேவியர் அவர்களையும் நான் வரவேற்கிறேன். வணக்கம் சேவியர் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கு இந்த தாக்குதலை குறித்து ஒரு கடற்படை அதிகாரியாக நீங்கள் புரிந்தது, இதனுடைய எதிரொலிப்பு, பின்னால் நடக்க வேண்டிய விவகாரங்கள், இதையெல்லாம் சொல்லுங்க சார். அதற்கு பின்பு நாம் விவாதத்தை முன்னெடுப்போம். நன்றி. முதல்ல இந்த ஜெயா பிளஸ் டிவி நிறுவனத்திற்கும் அதை சார்ந்த ஊழியர்களுக்கும் முதற்கண் என்ன வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முதல்ல இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னா என்ன? சிந்தூருங்கிறது ஒரு பாகிஸ்தானில் ஒரு மாவட்டம். அதில் தான் தீவிரவாதிகள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள். அதில் ட்ரைனிங் எடுத்தவர் தான் ஒரு கசாப்னு ஒரு 26 வயது இளைஞர். பம்பாய் தாஜ்மஹால் ஹோட்டலில், உங்களுக்கு தெரியும், 1999 நடந்த அந்த தாஜ்மஹால் 2008 அந்த தாக்குதலுக்கு 26 வயது இளைஞரான கசாப் கிட்டத்தட்ட 48 பேரை ஒரு தனி மனிதராக சுட்டு வீழ்த்தினார். ஆமா ஆமா. அவரை உயிரோட பிடிச்சி இந்தியா தூக்கு தண்டனையும் வழங்கியது இந்திய மண்ணிலேயே. அதனால அந்த மாவட்டத்தின் பெயராக இந்த ஆப்ஸ் சிந்தூர் ஆப் அப்படின்ட்டு நமது பாரத பிரதமர், நம்ம இந்தியா அறிவித்துள்ளது. வெரி குட். இப்போ நம்ம நடக்கிற இந்த சிச்சுவேஷன்ல இந்தியாவை பொறுத்தவரையில் அமைதியை தான் ஏற்படுத்துறாங்க. அதுக்கு அமைதியை நிலைநாட்டுறது தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தீவிரவாதிகள், இந்த பஹல்காம் நடந்த போராட்டத்தில் முக்கிய காரணமாக தீவிரவாதிகளை அழிக்க வேண்டும் என்பது தான் நமது குறிக்கோள். மற்றபடி பாகிஸ்தானுடன் சண்டை போடுறது நம்ம குறிக்கோள் கிடையாது. தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும், அதுதான் முக்கியமான எண்ணமாக கருதப்பட்டு நேற்று கூட நைட்டில் ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தீவிரவாதம் இந்தியா உட்பட மற்ற அமெரிக்காவாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், எந்த நாடுமே ஆதரித்ததில்லை. அவர்கள் நாட்டு எல்லைக்குள் மக்களை கொன்று குவித்தவர்களை விட்டதில்லை. இப்போ உதாரணத்துக்கு இஸ்ரேல் அந்த சண்டையெல்லாம் முக்கிய காரணம் இதுதான். அதே மாதிரி தீவிரவாத செயல்கள் இந்தியாவில் அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 3 வருஷம் கேப்பு, 4 வருஷம் கேப்பு. புல்வாமா தாக்குதலாக இருக்கட்டும், பம்பாய் ஹோட்டல் தாக்குதலாக இருக்கட்டும், நம்ம கோர்ட்லேயே நம்ம பார்லிமெண்ட்லேயே அட்டாக் பண்ணாங்க. ஸோ அப்போ இதுக்கெல்லாம் நம்ம பதிலடி கொடுக்கலன்னா அது உலக நாடுகள் மத்தியில், இப்போ உலக நாடுகள் எல்லாமே நமக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. 1971 வாரில் பார்த்தீங்கன்னா இந்தியா தனிச்சு நின்றுச்சு. ரஷ்யாவை தவிர மற்ற நாடுகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சைனாவை தவிர எல்லா நாடுகளும், பிரான்ஸாக இருக்கட்டும், ரஷ்யாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா வல்லரசு நாடுகளும் இந்தியாவுக்கு நாங்கள் உதவுறோம் தீவிரவாதத்தை ஒடுக்கிறதுக்கு அப்படின்ட்டுன்னு நமக்கு துணையாக நிற்கிறாங்க. இது உண்மையிலே நமது பிரதமருக்கும் நமது நாட்டுக்கும் கிடைத்த நற்பெயரின் விளைவு தான் இது. சரி. ஆக இப்போது உள்ள சூழ்நிலையில் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆர்மியாக இருக்கட்டும், நேவியாக இருக்கட்டும், ஏர்ஃபோர்ஸாக இருக்கும், எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. அதாவது இப்போ அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. 1971 வாரிலெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு நம்ம இதாக ஆகலை. சொபிஸ்டிகேட்டட் வெப்பனாக இருக்கட்டும், டெக்னாலஜி, கம்யூனிகேஷன்ஸ், எல்லாத்துலேயுமே நம்ம இப்போ இருக்க அளவுக்கு இல்லை. இப்போ எவ்வளவோ முன்னேற்றம். அதனால் நம்ம இந்த சண்டை எல்லாராலையும் வரவேற்கப்பட்டது ஒன்று. எல்லா கட்சிகளும் பிரதமருக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுப்போம். ரைட். ஈவன் யூஎன்ஓவே வந்துருச்சு. மற்ற மேற்கத்திய நாடுகளுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் எல்லாத்துட்டையும் கான்டாக்ட் பண்ணி நமக்கு ஆதரவாக தான் எல்லாமே இருக்காங்க. சரி.
சரி. இது மெயினாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பகல்காம் தாக்குதல் நடந்ததுக்கு வந்து பொதுமக்கள், அப்பாவி மக்கள், அதாவது அவங்க நோக்கம் வந்து இவங்க அந்த 370 ஆர்டிக்கிள் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் காஷ்மீரில் கிட்டத்தட்ட ஐ திங்க் 85,000 பேர் கூடி வந்திருக்காங்க நம்ம இந்தியாவில் அந்த பொதுமக்கள். ஸோ இதை பிடிக்காம நம்ம ஆக்கிரமிச்ச இதில் வந்து அவங்க இவ்வளோ தூரத்துக்கு இது பண்ணுறாங்களே, நல்ல சந்தோஷமாக இருக்காங்களே அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில் இது ஒரு பிளாக் ஸ்பாட்டாக, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இதை உண்டாக்கணும், ஒரு இதை மனப்பான்மையை உண்டாக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் சரி இந்த தாக்குதல் நடந்தது. திரு சேவியர், நான் முதல் கட்ட உங்களுடைய கருத்தை எடுத்துக்கிறேன். நிறைய விஷயத்த சொல்லியிருக்கீங்க, நீங்கள் இணைப்பில் இருங்க. நான் உங்களோட ரெண்டாவது கருத்தை கேட்க விரும்புகிறேன் சேவியர் சார், ஒரு கடற்படை அதிகாரியா. அன்பு சகோதரர்கள், முதல்ல நான் வேண்டிக்கிறேன், நம்ம இந்த மதம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர்கள். கண்டிப்பாக டிஃபென்ஸ் பர்சனல் ஐ ஆம் ரிக்வெஸ்டிங் யூ, அதை நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டாம். நம்ம இப்போ எல்லா கட்சிகளும், எதிர்கட்சி தலைவராக இருக்கட்டும், சரி, ஈவன் எதிர்கட்சி அடுத்த அண்டை நாடுகள் கூட நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஒரு ஆளாக. அப்போ நம்மளுடைய நடவடிக்கைகள், இந்த அறிவுரைகள், மக்களுக்கு கொடுக்குற அறிவுரைகள் வந்து நாட்டின் தலைவர், பிரதமர் அவர்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கணும். என்ன பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஓகே. இப்போ எந்த நாடுமே தீவிரவாதத்தை ஆதரிச்சது இல்லை. இப்போ அமெரிக்கா தான் இப்போ சொல்கிறாங்க நம்மகிட்ட போர் பதட்டம், பொறுமையாக இருங்கன்ட்டு. ஆனால் ஈராக்கில் போய் சதாம் ஹுசேனை நைட்டோட நைட்டாக தூக்குனாங்க. தாலிபான் தலைவரையும் அப்படித்தான். எந்த நாடுமே ஆதரிக்காது. பாகிஸ்தானுக்குள்ளே நேராக ஒரு பெர்மிஷன் இல்லாமல் நைட்டில் ஃப்ளைட்டில் போய் அங்கேயே இறங்கி டைரக்ட் அட்டாக். ஸோ அதுபோல் நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் டிஃபென்ஸை பொறுத்தவரையில், இராணுவத்தை பொறுத்தவரையில் முப்படை தளபதிகள், அதுக்கு மேலே ஒரு சீஃப் தலைவர், முப்படை தலைவர்களுக்கும் ஒரு தலைவர். ஸோ இவங்க எல்லாமே வெல் ரெப்யூட்டட் பர்சன், நல்ல நாலேஜபிள் பர்சன், நல்ல பொட்டன்சியல் அண்ட் என்ரிச்டு பர்சன். ஸோ அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுத்துருக்காரு ஒரு பிரதம மந்திரி. முழு அதிகாரம் கொடுத்து நீங்கள் என்ன டைம் ஃபிக்சேஷன், என்ன செய்யணும், இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீனஸ் கொடுத்துட்டாங்க. டிஃபென்ஸை பொறுத்தவரையில் நிறைய இல்லை, 90% வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி டேரெக்டாக உள்ளே போய் அட்டாக் பண்ணான்னு அது எல்லாமே யோசித்து, இப்போ அங்கே 50 பேர் இறந்தாங்கன்னா இங்கே நம்ம 10 பேர் இறப்பாங்க கண்டிப்பாக. சண்டைன்னா அதுதானே, அங்கே ரெண்டு தரப்புல இருந்தும் கேஷுவாலிட்டி இருக்கும். மேலும் நம்மளுடைய முக்கிய குறிக்கோள் வந்து, இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு நாட்டில் ஏர்போர்ட் எங்கே இருக்குது, துறைமுகங்கள் எங்கே இருக்குது, எண்ணெய் கிடங்குகள் எங்கே இருக்குது, அது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ நீங்கள் செல்லுலேயே சேட்டலைட் த்ரூ ட்ரைன்னு மினிமைஸ் பண்ணுவாருன்னு உங்கள் வீடு வந்துடும். சரி. ஸோ அதனால் முன்னால் மாதிரி கிடையாது, எல்லாத்துக்கும் எல்லாம் எங்கே இருக்குன்ற எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு பிளானிங் தான். பிளானிங் பண்ணி எந்த டைமில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு டிஃபென்ஸை பொறுத்தவரையில் தே ஆல் வெல் நோன், தெரியும். நம்ம அவசரப்பட வேண்டிய தேவையில்லை. கண்டிப்பாக. இதுவுமே 15 நாள் எதுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க பாகிஸ்தான் வந்து சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள்னால. ஏன்னா உலக நாடுகளும் அதுதான் எதிர்பார்த்தோம், நம்மளும் எதிர்பார்த்தோம். நமக்கு ஒரு காரணம் வேணும் நம்ம போய் அட்டாக் பண்ணுறது. கண்டிப்பாக. அதனால தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி நேற்று நைட்டில் போய் ஒரு அட்டாக் நடந்துச்சு. அதில் கிட்டத்தட்ட 9 தீவிரவாதிகளுடைய இது அழிக்கப்பட்டது. இதை 24 மிசைல்ஸ் டிப்ளாய்மெண்ட் ஆச்சு, யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து வெல் ப்ரொடெக்டாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் மக்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். தூத்துக்குடியாக இருக்கட்டும், துறைமுகம் இருக்கட்டும், எல்லாம் பாதுகாப்புக்காக அங்கங்கே கப்பல், எல்லாம் இன்டர்செப்டர், எல்லா மிசைல்ஸுமே ப்ரொடெக்டிவாக, வெரி குட், மக்களை எவ்வளோ தூரத்துக்கு பாதுகாக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு நடவடிக்கை வந்து சிறப்பாக இருக்கு. அரசாங்கம்
செஞ்சுருக்கோம். நம்மகிட்ட ஒன்லி திங் அந்த மெசேஜ் வந்து நமக்கு வந்திருக்காது. சரி. பட் எல்லாமே செஞ்சுட்டு தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. ஏன்னா அவங்க தேமே அட்டாக் எனி டைம், அது எல்லாத்துக்குமே தெரியும். சரி. அதனால இந்த இன்னைக்கு கூட இந்த ஒரு ட்ரையல் மாதிரி இருந்தது நடந்தது. ஓகே ஓகே. வார்னு வந்துச்சுன்னா என்ன செய்யணும் அப்படின்ட்டுன்னு. ஓகே ஓகே. எனக்கு நல்லா ஞாபகம் 1971 நான் 5th 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எல்லாம் அப்படிதான், தெரு விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. கருப்புல பிளாக் கலரில் இது பண்ணி ஹெட்லைட்டு பாதி லைட்டுக்கு மேலே வைக்கிறது தெரியாது. நைட்டில் வீட்டை சுற்றி அவுட்டர் லைட் எதுவும் போடக்கூடாது, உள்ளே மட்டும் லைட் போடுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ப்ரிகாஷன்ஸ் மெஷர்ஸ்லாம் நிறைய பேர் நீங்கள் ஏஜ்டு பீப்புள் பார்த்துருக்கீங்க. நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ அந்த மாதிரிலாம் வரும், அதனால டியூகோஸ் வரும். மக்கள் வந்து பேனிக் ஆக வேண்டாம். சண்டை வந்துருச்சு, எங்கே அவன் அணுகுண்டு போட்டுருவானா செஞ்சிருவானா, அவங்க பயந்து போய் சொல்கிறாங்க. 130 அணுகுண்டு வந்து இந்தியாவை நோக்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுன்னு. நம்ம பிரதமர் கிளியராக சொன்னார், நாங்கள் என்ன அங்கியா தீபாவளிக்குள்ளேயே ரக்கா கியா அப்படின்னாரு. நம்ம என்ன தீபாவளி கொண்டாடுறதுக்காக அணுகுண்டு வச்சிருக்கோம்? எல்லாம் இருக்கு. அவங்க 130 வச்சாங்கன்னா நம்மகிட்ட 1300 இருக்கும். அதெல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க. அதனால வெல் ப்ரொடெக்டிவ், இந்தியா இஸ் வெல் செக்யூர்ட் அண்ட் வெல் ப்ரொடெக்டிவ். நன்றி சார். ஸோ யாருமே பயப்பட வேண்டிய தேவையில்லை. சேவியர் சார், தேவையில்லாத விமர்சனங்கள் தவிர்த்தான் நல்லது. சேவியர் சார் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? தூத்துக்குடியில இருந்து இல்லையா? தூத்துக்குடியில் அனல் மின் நிலையம் இதெல்லாம் இருக்குது இல்லையா? சரி. கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டர் பாகிஸ்தான்ல இருந்து. வெரி குட் வெரி குட். 1800 கிலோமீட்டர். சேவியர் சார் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை நீங்க சொன்னீங்க இடைவேளைக்கு போறதுக்கு முன்னாடி, உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நீங்க மதத்தை இந்த மாதிரி விவகாரங்களில் பயன்படுத்தக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். தேசம் என்றால் தேசம்தான் என்று சொன்னதற்கு நான் மற்றொரு முறை உங்களுக்கு நான் ஒரு தேச பற்றாளனாக, ஒரு செய்தியாளனாக உங்களுக்கு மற்றொரு முறை தூத்துக்குடியினுடைய மண்ணின் மைந்தனாக வாழ்த்துக்களோடு சொல்கிறேன். சேவியர் வானா, நீங்க எங்களுடைய இணைப்பில் இருங்க. ஒரு சிறிய சிறப்பு.